பிதாவாகிய தேவன் தமது குமாரனாக இயேசுவை பார்த்து சொன்ன ஒரு காரியம்தான் இது. இன்னும் அற்புதமாக அவருடைய பக்தன் வர்ணிக்கிறார் பாருங்கள். நாமும் ஆசீர்வதிக்கப்பட இதுவும் ஒரு காரணம்தான். சங்கீதம் 110:1. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். பிதாவாகிய தேவன் குமாரனாக இயேசுவை பார்த்து சொன்னதை அருமையான பக்தன் விவரித்து சொல்லுகிறார். உம்முடைய சத்துருக்களை பாதுபடியாக்கும் போடு வரைக்கும், அதாவது ஜெயம் தருகிற வரைக்கும். சிறுவிலை நீர் மறிக்க போகிறது உண்மைதான் மனுக்குலத்துக்காக, ஆனால் உன்னை நான் ஜெயிக்க பண்ணுவேன், உன்னை வெற்றி பெற செய்வேன் என்று பிதாவாகிய தேவன் யெகோவா நாம கொண்ட தேவன் வாக்குரைக்கிறார். பிரியமானவர்கள், எதுக்கு இதை சொல்லுகிறேன்? இன்று கூட இந்த ஆண்டு முழுக்க நமக்கு தேவன் பல வாக்கு தத்தங்களையும் வார்த்தைகளையும் தந்து நம்மை ஏற்ற வேளையிலே உணர்த்தினார், எச்சரித்தார், ஆறுதல்படுத்தினார். பிறருக்கு நாம் ஆசீர்வாதம் மாற அருள் புரிந்தார். நிச்சயமாய் இந்த வசனத்தின்படி சத்துருக்களை நசுக்கி போடுகிற சர்வவல்லர் நம்மோடு தான் இருக்கிறார். வியாதி என்கிற சத்துரு, கடன் பிரச்சனைங்கிற சத்துரு, போராட்டம் என்கிற மனக்கலக்கங்கிற சத்துருக்களை அவர் அழித்து போடுவார். இன்றும் ஜெயித்து தரப்போகிறார், இனிமேலும் தருவார். நம்பிக்கையோடு காத்திருப்போமா? அண்ணாலை போல கண்ணீரோடு அவர் பாதத்திலும், மாத்தாளை போல அல்ல மரியாதை போல நல்ல பங்கு தெரிந்து கொண்டு உறுதியாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, நீ உரைத்த வார்த்தை நிறைவேறினது போல இன்று எங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து உம்முடைய பாதத்தில் காத்திருக்கிற அனுபவத்தை தாரும். சத்ருவாகிய எல்லா தந்திர நாசமோச கிரிகள், மன சஞ்சலங்கள், வியாதி விக்கனங்களை, நஷ்டத்தை உண்டு பண்ற அந்த சாத்தானை நசிக்கப்படும் வரைக்கும் வலதுபாரத்தை நிற்கத்தக்கதா உதவி செய்யும் அப்பா. ஜெயன் தந்திரே நன்றி. இயேசு மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திறப்பில் என்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். God bless you.